கோட் பத்தில் இந்தாங்க பிடிங்க சிவா கண்ணுன்னு சொன்னார். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கார். துப்பாக்கி படம் பார்க்குற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் லெவல் வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. லவ்வுக்காண்டி யார் என்ன தடுத்தாலும் இந்த உலகமே பிரபஞ்சமே அவங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக இருக்குது இந்த படம். கன் கல்ச்சர் வேணாண்டு வெறும் கன்னாக இருக்குது படம் போகிறோம். செம்மையாக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே செம்மதான்க்கா. எல்லாமே ஒரு ஃபைட்டாக போயிட்டு இருக்கு. எதனாலும் லவ்வுக்காண்டி யார் என்ன தடுத்தாலும் இந்த உலகமே பிரபஞ்சமே அவங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக இருக்குது இந்த படம். சூப்பராக இருந்துச்சுக்கா. நல்ல படம். மதராசி போகணும். என்ன படம் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகை ஆக்டிங் நல்லா சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தேங்க்யூ. மூவி வாஸ் நைஸ் அண்ட் ஈக்குவல் டு ஹீரோ வில்லனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆஃப்டர் லாங் பேக் இந்த மூவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கோட் பத்தில் இந்தாங்க பிடிங்க சிவா கண்ணுன்னு சொன்னார். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கார். துப்பாக்கி படம் பார்க்குற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் லெவல் வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அமரன் படத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு ஹீரோவாக ஆகிட்டாங்க. எஸ்கே காமெடியாக பார்க்குறத விட ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறோம் எஸ்கே பொறுத்தளவில். சுமார் தான் படம். ஏன் புரியல, அந்தளவே இல்லை. அமரன் மாதிரிலாம் இல்லை. ஒரே லைனில் சொல்லுங்கள். படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட. இப்படிலாம் இல்லை, பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு. ஆக்ஷன் மூவி மாதிரி எல்லாருமே பார்க்கலாம். ஆக்ஷன் மூவி நிறைய பேர். நாங்கள் வந்து டான்ஸ் ஆடணும். ஃபஸ்ட்டு சாங்கி நாங்கள் டான்ஸ் ஆடணும். அப்புறம் இன்டர்வலில் வந்து மாஸ்டர் படம் டைலாக் வந்து சொன்னார். படம் ஆனால் நல்லா இருக்குது. ஏன் இந்த படத்துக்கு நீங்கள் நெகட்டிவ் கொடுக்குறீங்க? மற்ற படம் வந்தது அதெல்லாம் பார்க்காம இதுக்கு போய் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்களே. எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது தெரியுது மற்றதை விட. ஜஸ்ட் ஒன் லைனில் சொல்லுங்கள். நல்லா இருக்கு. இதில் காமெடி இல்லை. பட் ஆனால் எஸ்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ அவராலையும் எல்லா விதமான ஒரு கேரக்டருமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். அந்த அளவுலாம் இல்லை. ஜஸ்ட் ஃபைட் சீன்லாம் வந்து நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இல்லை. ஒரு எஸ்கே ஃபேன்ஸாக போனோன்னா சூப்பராக தான் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே காமனாக வேட்ஸ்னா உன்னை போல் பிறரையும் நேசியாகும். இது காசு கொடுத்து பார்க்கலாமே. 190 ஒருத்துள்ள மூவியை பார்க்குறீங்க, ஒருத்தில்லாத மூவியை போய் பார்க்குறீங்களே. இல்லை, 2 தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு இல்லை, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஈவன் நெகட்டிவ் கேரக்டர் கூட ரொம்ப பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி மூவி இஸ் நைஸ். ரெண்டுமே இருந்துச்சு. லவ் ஆக்ஷன். என்னன்னா எஸ்கே வந்து வில்லன் கிட் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஒரு இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்க லவ்வரை காப்பாற்றுறாரு. படம் நல்லா இருக்குது. அமரன் பொறுத்தவரை கம்பேர் பண்ணலாம். அமரன் பொறுத்தவரை கம்மி தான். காமெடிலாம் அந்தளவுக்குலாம் இல்லை. இல்லை, ஃபுல் டைம் பார்க்கணும். வாட்ச் ஃபுல். ஓகே, அப்படி ஒன்றும் இல்லை, நார்மலாக நல்லாயிருக்கு. எல்லாம் ஒர்க் பண்ணிக்க, எல்லாம் ஒர்த்தாக பண்ணியிருக்காரு. ஓகே தான். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எஸ்கே வில்லன் அவ்வளோ.